எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். போன அத்தியாயத்துல தபால் முத்திரைய வச்சு ஒரு தபால் எங்கே இருந்து வந்திருக்குன்னு மதுரநாயகம் கண்டுபிடிச்சாருல்ல. அத பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்களா? இல்லையா? தபால் முத்திரைனா என்ன? தபால் பெட்டி பாத்திருக்கீங்களா? யாருக்காவது தபால் எழுதியிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணலனா கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு தபால் எழுதி அத தபால் பெட்டியில போடுங்க. அதுல கிடைக்கிற ஆனந்தமே தனிதான். ஓ! யாருக்கு எழுதுறீங்களோ அவங்க கண்டிப்பா பதில் எழுதணும்னு சொல்லிடுங்க. சரியா? இன்னிக்கு அத்தியாயத்த கேட்க தயாரா இருக்கீங்களா? சபாஷ்! அத்தியாயம் 12. துப்பறியும் சிங்கம். மதுரநாயகத்தோட அத்தான் வேதநாயகம் திருச்சியில ஒரு பெரிய மருந்து கடை வச்சிருக்காரு. காவேரி கரையில அவருக்கு கொஞ்சம் நிலப்புலனும் இருந்தது. அவரும் அவரோட மனைவி கல்யாணி அம்மாளும் பையன் ஆனந்தனும் வசதியா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அன்னிக்கு வேதநாயகம் வீட்டுக்கு வந்ததும், இதோ உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. கனமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி குடுத்தாங்க. கடிதமா? வீட்டு விலாசத்துக்கு யார் எழுதுறாங்க? அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர் கடிதத்தை கையில வாங்கினாரு. அவருக்கு வர எல்லா கடிதங்களுமே மருந்து கடை விலாசத்துக்கு தான் வரும். வீட்டு விலாசத்துக்கு ரொம்ப அபூர்வமா தான் யாராவது கடிதம் எழுதுவாங்க. மருந்து கடையில வேதநாயகம் மும்முரமா வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு. தினசரி கடிதங்களும் ஏராளமா வரும். அதனால கடிதம் முழுக்க பொறுமையா படிப்பாரோ படிக்க மாட்டாரோங்கிற சந்தேகத்துல தான் வீட்டு விலாசத்துக்கே மதுரநாயகம் எழுதினாரு. அதோட வீட்டு விலாசத்துக்கு கடிதம் எழுதினா அக்காக்கும் ஒரு மாதிரி விஷயம் தெரியும், அவளோட தூண்டுதலும் இருக்கும்ல. வேதநாயகம் உரைக்குள்ள இருந்த 8 பக்கத்தையும் ரொம்ப பொறுமையோட படிச்சாரு. படிச்சு முடிச்சதும், இந்த மதுரநாயகத்துக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு அலட்சியமா சொல்லிக்கிட்டே கடிதத்தை தொப்புன்னு கீழே போட்டாரு. அப்போ அங்க இருந்த கல்யாணி அம்மாள், என்ன சொல்றீங்க? என் தம்பி அந்த கடிதத்துல என்னதான் எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. எவனோ ஒரு அனாதை பையனாம். அவன் நாடக சபாவுல வேலை பார்த்துட்டு இருந்தானாம். அவனை திருடன்னு நினைச்சு வேலையில இருந்து விலக்கிட்டாங்களாம். ஆனா அவன் திருடன் இல்லங்கிறது இப்போ நிச்சயமாயிடுச்சான். அவன் ரொம்ப நல்லவனா. அவன் இப்போ இந்த ஊர்ல தான் இருக்கானா. இங்க இருந்து உன் தம்பிக்கு கடிதம் போட்டிருக்கானா. ஆனா கடிதத்துல விலாசம் இல்லையாம். எங்கேயாச்சும் வேலைக்கு சேர்ந்திருக்கிறதாவும் தெரியலையாம். கடத்தெரு, மலக்கோட்டை, ரயில்வே ஜங்ஷன், ஸ்ரீரங்கம், திருவானைக்கா, சந்து புந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து அவனை நான் கண்டுபிடிக்கணுமா. இந்த வேலைக்கார செலவை தரதா நாடக சபா முதலாளியே சொல்லியிருக்காராம். உன் தம்பிக்கும் அவன் முதலாளிக்கும் தான் வேற வேலை இல்ல, எனக்குமா வேலை இல்ல? அந்த அனாதைய தேடி கண்டுபிடிக்க நான் தான் அவனுக்கு அகப்பட்டேனாக்கும் அப்படின்னு அலுப்போட சொன்னாரு வேதநாயகம். ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோவம்? இந்த ஊர்ல தானே நம்ம இருக்கோம்னு நினைச்சு அவன் உங்களுக்கு எழுதியிருக்கான் அப்படின்னாங்க கல்யாணி அம்மாள். இந்த ஊர்ல இருக்கிறதுனால அவன் சொல்றபடியெல்லாம் கேட்கணுமா? நாளைக்கு என் சிநேகிதன் வீட்டு எரும கன்னுக்குட்டி காணாம போயிடுச்சு, உடனே தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு எழுதுவான். உடனே நான் கயிறும் தடியுமா புறப்பட்டு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும், அப்படிதானே? ஏன் இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க? மதுரநாயகத்துக்கு இளகின மனசு. ஒரு நல்ல பையனுக்கு உதவி செஞ்ச புண்ணியமாவது நமக்கு கிடைக்குமே அப்படின்னாங்க கல்யாணி அம்மாள். அப்போ அங்க நடந்ததையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த ஆனந்தன், அப்பா நீங்க ஒன்னும் சிரமப்பட வேணாம். அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுங்க. இன்னும் ஒரு வாரத்துல அந்த பையன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். இது ஏன் பொறுப்பு. அப்பா, மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நல்ல சமயத்துல வந்திருக்காம போனா இந்நேரம் நான் இங்கேயா இருப்பேன்? பட்டணத்து ஜெயில்ல பத்திரமா இல்ல இருப்பேன். அவர் செஞ்ச உதவிக்கு நான் இது கூட செய்யாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவையா படிச்சு பார்த்தான். அப்புறம் சட்டப்பையில இருந்த ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தை எடுத்து அதுல சில அடையாளங்களை குறிச்சுக்கிட்டான். அப்புறம், அம்மா கவலை வேண்டாம், அந்த ரமணி எங்க இருந்தாலும் நான் விட போறதில்ல. அவனை தேடி கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அடிச்சு சொன்னான். அடேயப்பா, இவரு பெரிய துப்பறிகிற சிங்கம். படிப்ப தவிர வேற எதை சொன்னாலும் தயார். இப்படிப்பட்ட புள்ள இருக்கும்போது நமக்கென்ன கவலை அப்படின்னு கேலியா சொன்னாரு வேதநாயகம். ஆனந்தன் அவனோட அப்பா அம்மாக்கு ஒரே பையன். அதனால அவனை எப்படியாவது நல்லா படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு அவர் அப்பா ஆசைப்பட்டாரு. ஆனா ஆனந்தனுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல. வேளா வேளைக்கு வீட்ல சாப்பிட வேண்டியது, நண்பர்களோட ஊர் சுத்த வேண்டியது, ஓஞ்ச நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர வேண்டியது. இப்படிப்பட்ட அழகான பிள்ளைக்கு எப்படி படிப்பு வரும்? ஆனந்தனை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்ட உடனே அவனுக்கு வீட்டு பாடம் சொல்லிக் கொடுக்க ஒரு வாத்தியார அவன் அப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆனா அந்த வாத்தியார் எப்படி சொல்லிக் கொடுத்தாலும் அவன் மூளையில ஏற மாட்டேங்குதே. அவனுக்கு படிப்புல கவனம் இருந்தா தானே. அலமாரியில இருக்கிற பட்சணத்தையும் பழத்தையும் நினைச்சுக்கிட்டே இருப்பான். சின்ன பையனா இருக்கும்போது அவன் பாடம் படிச்ச அழகே ஒரு தனி அழகுதான். ஆனந்தா, கிழமைகள் எத்தனை வரிசையா சொல்லு அப்படிம்பாரு வீட்டு வாத்தியார். ஆனந்தன் வாயத் தொறக்கவே மாட்டான். ஆனா கண்ண மட்டும் அகல்ல திறந்து முழிச்சு பாப்பான். என்ன ஆனந்தா, இது தெரியாதா? ஞாயிறு, திங்கள்,
அப்படின்னு அடி எடுத்து கொடுப்பாரு வாத்தியார். அப்போதான் ஆனந்தனுக்கு கிழமைகள்னா என்னங்கறதே புரியும். உடனே, "ஆ, அதுவா சார், இத சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஞாயிறு, திங்கள், செவ்வாய்" அப்படிம்பான். உடனே செவ்வாயில இருந்து ஒரே தாவா வெள்ளிக்கு தாவிடுவான். "வெள்ளி, சனி" அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்த மாட்டான். "ஆக ஒரு வாரத்துக்கு கிழமைகள் 7" அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி முடிப்பான். அவன் சொன்ன கிழமைங்க 5 தான். ஆனந்தன் 2வது வகுப்புல படிக்கும்போது, "8ம் 4ம் எத்தனடா?" அப்படின்னு கேட்டா, 9, 10 அப்படின்னு ஆரம்பிச்சு 20 வரைக்கும் கூட போயிடுவான். சில சமயம் 30யும் தாண்டி போயிடுவான். வீட்டு வாத்தியார் எப்படியெல்லாமோ கூட்டல் கணக்க சொல்லிக் கொடுத்து பார்த்தாரு. ஆனந்தன் மூளையில ஏறினாதானே. ஆனாலும் பையன் மக்குங்கிறத அவங்க அப்பா ஒத்துப்பாரா? வாத்தியாருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியலன்னு தானே சொல்லுவாரு. அதனால அந்த வாத்தியார் ஒரு தந்திரம் பண்ணாரு. ஆனந்தனோட அப்பா இல்ல அம்மா பக்கத்துல இருக்கும்போது, "ஆனந்தா, 8ம் 4ம் எத்தன?" அப்படின்னு சத்தமா கேப்பாரு வாத்தியார். உடனே ஆனந்தன், "8க்கு அப்புறம் 9" அப்படின்னு இழுப்பான். "ம்" அப்படிம்பாரு வாத்தியார். 10, ம், 11, ம், 12, ம், ம், ம். சேந்தா மாதிரி வாத்தியார் 3 தடவ போட்டதும் ஆனந்தன் நிறுத்திடுவான். மேல போக மாட்டான். உடனே, "அடடே, நம்ம பையன் சரியாதான் சொல்றான்" அப்படின்னு நினைச்சு அவன் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஆனா வாத்தியார் 12ன்னு அவன் சொன்னதும் ம் 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 சொல்லாம ன்னு ஒரு தடவ மட்டும் சொல்லியிருந்தா ஆபத்து தான். அவன் நிறுத்தியிருக்கவே மாட்டான். 13, 14, 15ன்னு சொல்லிக்கிட்டே போயிருப்பான். எங்க போய் நிறுத்துவானோ தெரியாது. இப்படி மக்கா இருந்தும் அவன் 5வது வகுப்பு வரைக்கும் ஒரு வகுப்புல கூட தோல்வி அடையல. இதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. அவன் படிச்சு வந்த ஆரம்ப பள்ளியோட தலைமை ஆசிரியரே அவனுக்கு 5 வருஷமும் வீட்டு பாடம் சொல்லிக் கொடுத்து வந்தாரு. அப்படி இருக்கும்போது பையன் தோல்வி அடையலாமா? தோல்வி அடைஞ்சா தலைமை ஆசிரியருக்குல்ல அவமானம். ஆனா 6வதுக்கு போனதும் ஆனந்தனோட சாயம் வெளுத்துடுச்சு. அஸ்திவாரம் பலம் இல்லாம போனா கட்டடம் நிலைச்சு நிக்குமா? வகுப்புல அவன்தான் கடைசி. 6வதுல 2 வருஷம் இருந்தான். அதுக்கு மேல பல வருஷம் அவன் அதே வகுப்புல இருந்திருப்பான். ஆனாலும் அந்த பள்ளியில ஒரு வழக்கம் உண்டு. 2 வருஷத்துக்கு மேல ஒரு பையன ஒரு வகுப்புல நிறுத்துறதில்ல அப்படிங்கறது அந்த வழக்கம். அதனால தான் 3வது வருஷமும் ஆனந்தன் அதே வகுப்புல இருக்கல. 7வதுக்கு தூக்கி போடப்பட்டான். 7வதுல ஆண்டு பரீட்சை நடந்தது. முடிவு வெளியில வந்தது. 6வதுல இருந்து 7வதுக்கு புதுசா வந்திருக்கிறவங்கள வரவேற்கணும்ல. அதுக்காக ஆனந்தனை 7வது வகுப்புலயே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஆனாலும் தான் தேறிட்டதா பொய் சொல்லி அப்பா கிட்ட கடிகார பரிசு வாங்கிட்டான் ஆனந்தன். அன்னிக்கு விருந்துக்கு அப்பா ஏற்பாடு செய்யறதா சொன்னதும் பயந்து சென்னைக்கு ரயில் ஏறிட்டான். சென்னையில பேனாவ விக்க போய் போலீஸ்ல அகப்பட்டுக்கிட்டு மாமா மதுரநாயகம் அவனை விடுவிச்சது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே குழந்தைங்களா? மதுரநாயகத்தோட கடிதத்த பார்த்ததிலிருந்து ரமணிய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு ஆனந்தன் ஆசைப்பட்டான். அன்னிக்கே மதுரநாயகத்துக்கு பதில் கடிதமும் எழுதிட்டான். "நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். எனக்கு பள்ளிக்கூடம் திறக்க இன்னும் சரியா 1 வாரம் இருக்கு. அதுக்குள்ள ரமணி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை உங்ககிட்ட அனுப்பி வைப்பேன்" அப்படின்னு உறுதியா எழுதினான். அந்த கடிதத்தை உடனே தபால் பெட்டியில சேர்த்துட்டு வீட்டுக்கு வந்தான். கையில ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டான். நேரா தோட்டத்துல இருக்கிற வேப்ப மரத்துக்கிட்ட போனான். விறுவிறுன்னு அது மேல ஏறினான். வளையாம இருந்த ஒரு நீண்ட கிளைய அரிவாளால வெட்டி சாச்சான். அப்புறம் கீழே இறங்கி வந்து அதை எடுத்து நல்லா செதுக்கினான். அது ஒரு தடி மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவன் தன் அறைக்குள்ள ஓடிப்போனான். அங்க இருந்த 1/2 அடி ஸ்கேல் ஒன்ன எடுத்துக்கிட்டு வந்தான். ஸ்கேலால 9 தடவை அளந்தான். 9 இன்டு அரை. அப்ப எவ்வளோ குழந்தைங்களா? 4 அடி. தமிழ்ல கணக்கு சொன்னா புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? சரி, தொடர்ந்து கதைய கேளுங்க. இது அப்புறமா நம்ம பேசலாம். 4 1/2 அடியோட அந்த தடிய வெட்டினான். வெட்டி முடிக்கிற சமயம் அவங்க அம்மா அங்க வந்துட்டாங்க. "என்னடா பண்ற ஆனந்தா?" அப்படின்னு கேட்டாங்க. "அளவுகோல் பண்றேம்மா. அந்த ரமணி 4 1/2 அடி உயரம் இருக்கிறதா மாமா எழுதியிருக்காரே, ஞாபகம் இல்லையா? அவன தேடி கண்டுபிடிக்க அளவுகோல் வேண்டாமா?" அப்படின்னு கேட்டான் ஆனந்தன். அம்மாவுக்கு இத கேட்டதும் சிரிப்பு தான் வந்தது. ஆனாலும் அவங்க சிரிக்கல. மாமா எழுதினது உண்மைதான். ஆனாலும் நம்ம ஆனந்தனும் ரமணியும் ஒரே உயரம் தான் இருப்பாங்கன்னு கூட அந்த கடிதத்துல இருந்ததே. அத நீ படிக்கலையா? அவன் உன் உயரம் தான் இருப்பான்னா இந்த அளவுகோலெல்லாம் எதுக்கு? அப்படின்னு கேட்டாங்க அம்மா. அடடே, ஆமாம்மா.
அவனோட உயரம், நிறம், வயசு எல்லாமே என்ன போலத்தானா. அதனாலதான் பட்டணத்து போலீஸ்காரங்க அவனுக்கு பதிலா என்ன பிடிச்சு ஜெயில்ல தள்ளிட்டாங்க. சரி, அப்படியானா இந்த அளவுகோல் வேண்டாம். எவன் மேலயாவது சந்தேகம் வந்தா உடனே நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவன் பக்கத்துல போய் நின்னு பாப்பேன். என் உயரமும் அவன் உயரமும் சரியா இருந்தா அவன் ரமணி தானான்னு விசாரிப்பேன். ரமணியாவே இருந்தா உடனே மாமாவுக்கு தந்தி அடிச்சிடுவேன்ல அப்படின்னு குதூகலமா சொன்னான் ஆனந்தன். என்னவோ, நாம கண்டுபிடிச்சா நமக்கும் நல்லது, மாமாவுக்கும் நல்லது அப்படின்னாங்க அம்மா. கண்டுபிடிக்காம விடுவேனா அப்படின்னு வீராப்பா பேசினா ஆனந்தன். சினிமால துப்பறியற சிங்கங்களையும் புலிகளையும் பார்த்து பார்த்து ஆனந்தனுக்கும் அவங்கள மாதிரியே துப்பறியற ஒரு சிங்கமாவோ இல்ல புலியாவோ மாறணுங்கிற ஆசை ரொம்ப நாளா உண்டு. அதுக்கு இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கே, அவன் விடுவானா? ஆமா குழந்தைங்களா, துப்பறியும் சிங்கம் துப்பறியும் புலினா என்ன? துப்பறியறதுன்னா என்ன? "ஹே, இந்த வார்த்தைய நான் கேட்டதே இல்லையே" அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்ப நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, போய் உங்க அப்பா அம்மா கிட்ட துப்பறியும் சிங்கம், துப்பறியும் புலினா என்னன்னு கேளுங்க. அதே மாதிரி 9 1/2 அடி, 4 1/2 அடின்னு ஏதோ ஒரு கணக்கு வந்ததே, அதுவும் என்னன்னு உங்க அப்பா அம்மாவோட உட்காந்து பேசுங்க, சரியா? அடுத்த அத்தியாயத்துல ஆனந்தன் ரமணிய கண்டுபிடிக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.